சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தமிழக வெற்றிக் கழகம் கட்சி சார்பில் விருப்ப மனுக்கள் விநியோகம் தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஈவேராவிடம் கேட்கலாம். ஈவேரா, தாவேக சார்பாக விருப்ப மனு பெறக்கூடிய அந்த நிகழ்வு எப்படி இருக்கு? எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? கோடைகாலம் துவங்கி அதன் வெப்பம் கொளுத்த தொடங்குவதற்கு முன்னரே அரசியல் களமானது தனது அனலை கக்க தொடங்கியுள்ளது என்றே சொல்லலாம். அந்த அடிப்படையில் தமிழகத்தில் வரும் 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் தங்களுடைய வியூகங்களை பல்வேறு வகையில் வகுத்து வருகின்றன, தங்களுடைய செயல்பாடுகளை முடுக்கிவிட்டுள்ளன. அந்த வரிசையில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையை தயார் செய்யும் பணிகளிலும் விருப்ப மனு விநியோகங்களை செய்ததிலும் பொதுக்கூட்டங்களை நடத்துவதிலும் மும்முரம் காட்டி வருகின்றன. இந்த வரிசையில் தமிழக வெற்றி கழகத்தின் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தினர் சார்பில் இன்று விருப்ப மனுக்கள் விநியோகம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சென்னை பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்துக்கு இந்த விருப்ப மனுக்கள் விநியோகம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. சரியாக 12 மணிக்கு இந்த விருப்ப மனு விநியோகமானது துவங்கும் என்றும் கூறப்பட்டிருந்தது. இதையொட்டி தாவாக்கினர் பல்வேறு இடங்களிலிருந்து 236 தொகுதிகளும் போட்டியிடும் நோக்கத்தோடு விருப்ப மனுக்களை வாங்குவதற்காக பனையூரில் குவிந்தனர். அவர்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து தங்களுடைய வாகனங்களில் வந்ததால் பனையூர் பகுதியே பெரும் போக்குவரத்து சிரமத்திற்கு உள்ளானது. பனையூர் மட்டுமல்லாது பனையூருக்கு வரக்கூடிய வழியில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலையிலும் இந்த வாகன ஸ்தம்பிப்பானது ஏற்பட்டது. 12 மணிக்கு விருப்ப மனுக்கள் விநியோகம் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது சற்று தாமதமாகும் சூழலும் காணப்பட்டது. இருப்பினும் தொண்டர்கள் முண்டியடித்துக் கொண்டு தங்களுடைய விருப்ப மனுக்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டினர். அவர்கள் விஜய் சார்பாகவே 236 தொகுதிகளும் ஒரு போட்டியிட வேண்டும் என்ற அடிப்படையிலும் விருப்ப மனுக்களை வாங்கும் திட்டத்தோடு இங்கு குவிந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தாங்களும் தங்களுடைய கட்சி சார்பில் போட்டியிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் விருப்ப மனுக்களை வாங்கும் செயல்களிலும் இங்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் முக்கிய அம்சமாக இன்று பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால், பனையூரில் இந்த அரசியல் கட்சி அலுவலகம் செயல்பட்டுக் கொண்டிருப்பதால் இங்கு அடிக்கடி வந்து போவர்களால் இங்கு இடையூறு ஏற்படுகிறது. குறிப்பாக வாகனங்களில் வருபவர்கள் ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்வதால் தங்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பனையூர் வாசிகள் சொல்லியிருப்பதுதான் என்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டாக காணப்படுகிறது. ஏனென்றால் பனையூரை பொறுத்தவரையில் அங்கு ஒரு 15க்கும் மேற்பட்ட தெருக்கள் இருக்கின்றன. இதில் 13 தெருக்களில் தாவாக்கியவனர் தங்களுடைய வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்தி இருக்கிறார்கள். ஆகியால் பனையூர் வாசிகள் தங்களது வீடுகளில் இருந்து வாகனங்களை வெளியே எடுத்துச் சென்று தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு மிக சிரமத்திற்கு உள்ளாக்கியுள்ளனர். அவர்கள் அனைவருமே இந்த அரசியல் கட்சியின் அலுவலகம் இங்கு இருப்பது எங்களுக்கு இடையூறாக இருக்கிறது, இதற்கு ஏதோ ஒரு தீர்வு ஏற்படும் என்ற அடிப்படையில் காவல்துறையினரிடம் முறையிட்டும் வருகிறார்கள். மேலும் இவர்கள் பொதுமக்கள் இப்படி ஒரு பாதிப்பை பற்றி பேசும்போது தமிழக வெற்றி கழகத்தினர் சார்பாக அந்த பொதுமக்களிடம் ஒரு வாக்குவாதம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வும் இங்கு காணப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசியல் களத்தில் அவர்கள் போட்டியிட விரும்பும் ஆர்வம் என்பது மக்களுக்கு பணி செய்யவா அல்லது மக்களுக்கு இடையூறை ஏற்படுத்துவா என்ற ஒரு கேள்வியும் பனையூர் வாசிகள் முன்வைக்கிறார்கள். இன்று தமிழக வெற்றி கழகத்தினர் சார்பாக இப்படி ஒரு இடையூறு தங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் போது இதே போல அன்புமணி ராமதாஸ் தரப்பில் உள்ள பாமகவினரும் இதே போல செயல்களில் ஈடுபட்டால் நாங்கள் என்ன செய்வது, நாங்கள் எப்படி நிம்மதியாக வாழ்வது என்றெல்லாம் அவர்கள் கேள்விகளை ஏற்பக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த விருப்ப மனுக்களின் விநியோகமானது தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தொடங்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக விவரங்களுக்கு நன்றி ஈவேரா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.